இஸ்ரேலினுடைய தொடர் தாக்குதல்களால நிலை குலைந்திருக்கக்கூடிய காசாவில் மயானங்களில் மக்கள் வாழக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கு. காசா மீதான இஸ்ரேலினுடைய இந்த தொடர் தாக்குதல் காரணமாக காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அனைத்துமே நிர்மூலமாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. இதனால அங்கு வாழ்வதற்குரிய போதுமான வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. காசா மற்றும் இஸ்ரேலினுடைய இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து பலஸ்தீன மக்கள், அங்கிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்களோட வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. ஆனா அங்க அவங்களோட வீடுகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக காசா மக்கள் நிர்மூலமாக்கப்பட்ட தங்களோட வீடுகளுக்கு அந்த பகுதிகளில் அவங்க கூடாரங்கள் அமைத்து வாழ்ந்து வராங்க. இது மயானங்கள்ல காசா மக்கள் வாழ்ந்து வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்படித்தான் கான் யூனிஸ்ல இந்த கடந்த சில மாதங்களாகவே மக்கள் இந்த மயானங்கள்ல வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இரவு வேளைகள்ல இந்த நாய்களினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தங்களோட பிள்ளைகளை அவங்க பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தெரிவித்திருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் காசா மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்காங்க. இஸ்ரேல்னால தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களோட வீடுகள், அந்த கட்டிடங்களை இந்த போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயாவது மீள்கட்டமைத்து தருமாறு அவங்க கேட்டிருக்காங்க.